பிரைஸ் தி லார்ட். இந்த ஜூன் மந்த்ல கர்த்தர் உங்க வாழ்க்கையில புதிய அத்தியாயத்தை திறக்க போகிறார். நியூ சாப்டர். ஆமாங்க, ஏசாயா 43:19 படி இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுது தோன்றும் நீங்கள் அறியீர்களா, நான் வனாந்திரத்தில் வழியும் அவாந்திர வழியில் ஆறுகளையும் உண்டாக்க போகிறேன். எஸ், கர்த்தர் உங்களுக்காக வனாந்திரத்தில் ஒரு வழி அவாந்திர வழியில் ஆறுகளை உண்டாக்கி இருக்கிறார். நீங்க இயேசுவின் நாமத்தை சீக்கிரமா பார்க்க போறீங்க. அதுதான் உங்களுடைய அடுத்த சாப்டரா உங்க லைஃப்ல இருக்க போகிறது. எஸ், என்னென்ன காரியங்களை கர்த்தர் இந்த மாதத்தில் செய்ய போகிறார், உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் உங்க லைஃப் ஸ்ட்ரக்சரை புதுசா மாற்ற போகிறார். அண்ட் உங்களுக்குள்ள ஒரு புது ஸ்பிரிட் ஆண்டவர் வைக்க போகிறார். அண்ட் சில பேருக்கு நியூ ஜேர்னிஸை கத்த ஸ்டார்ட் பண்ண போகிறார். புதிய துவக்கத்தை கொடுக்க போகிறார். நிறைய காரியங்கள்ல ஆண்டவர் உங்க லைஃப்ல புதிய சாப்டர் பார்க்க வைப்பார். பழைய சாப்டர்ல நீங்க பார்த்த அந்த எகிப்தியன் புது சாப்டர்ல இயேசுவின் நாமத்தை நீங்க பார்க்க மாட்டீங்க. இந்த நியூ சாப்டர்ல கர்த்தர் எல்லாவற்றையும் உங்க லைஃப்ல புதுசா மாற்றுகிறத பார்ப்பீங்க. பழைய சாப்டர், அதாவது இது வரைக்கும் உங்க லைஃப்ல ப்ராப்ளம்ஸ் பண்ணவங்க, உங்களோட பிரச்சனை பண்ணவங்க, உங்களோட ஃபாலோ பண்ணி வந்து இந்த பலவீனங்கள் எதுவும் இந்த நியூ சாப்டர்ல அது இயேசுவின் நாமத்துல வராது. கர்த்தர் அதை பார்க்க விடவே மாட்டார். ஆமென். அந்த சாப்டர்ஸ், பழைய சாப்டர்ஸ் முடிஞ்சிச்சா? மோசே செங்கடலை தானதுக்கு அப்புறம் யோர்தான்ல திரும்பி பார்வோனை பார்க்கல. ஏன்னா கர்த்தர் அவனுடைய சாப்டரை செங்கடல்லையே பார்வோனுடைய சாப்டரை கர்த்தர் முடிச்சிட்டார். கர்த்தர் உங்க வாழ்க்கையில முடிச்ச அந்த ஆமானின் சாப்டரை திரும்பி பிசாசால துவக்கவே முடியாது இயேசுவின் நாமத்துல. ஆமென். அடுத்து ஏசாயா 61:4 உன் தலைமுறையை பாழாய் கிடந்த வெளி புதிதாய் கட்டுவார்கள். கர்த்தர் உங்களை கொண்டு நிறைய விஷயங்களை புதுசா கட்ட போறாரு. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, உங்க பெற்றோர்களால செய்ய முடியாதது, உங்க பெற்றோர்களால உங்க ஃபேமிலியால கட்ட முடியாத விஷயங்கள் எல்லாம் கர்த்தர் உங்களை கொண்டு கட்டுறதை இயேசுவின் நாமத்துல பாப்பீங்க. ஆமென். அது புதுசா ஒரு காரியத்தை போய் வாங்குறோம்னா, ஒரு ஷோரூம்ல ஒரு கார் வாங்குறோம்னா அது யாருமே யூஸ் பண்ணாதது, எந்த கிலோமீட்டர்ஸும் பெருசா ஓடாது போடாதது, அண்ட் அதை புதுசாக மேனுஃபேக்சர் யூனிட் வந்து புதுசா வச்சிருப்பாங்க. நான் நம்புறேன் ஆண்டோட கையில இருந்து புதிதா வர காரியங்கள் யாரும் பயன்படுத்தாதது, யாரும் யூஸ் பண்ணாதது, கர்த்தர் கையிலிருந்து வருகிற ஒவ்வொரு காரியமும் இட் will be a fresh one and it will be a most new one. புதிய காரியம் அப்படிதான், யாரும் பயன்படுத்தாததை கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த புதிய காரியத்தை உங்களை பார்க்க வைக்க விரும்புறார். அதுலயும் முக்கியமா சில பேருக்கு இந்த நாட்கள்ல கர்த்தர் நியூ ஜேர்னியை கொடுக்க போகிறார். உங்க ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியை புதுசா மாத்த போகிறார். உங்க பிசினஸ் ஜேர்னியை கர்த்தர் புதுசா மாத்த போகிறார். உங்க ஃபேமிலி லைஃப் மேரேஜ் ஜேர்னியை கர்த்தர் புதுசா மாத்த போகிறார். எவ்ரிதிங் இஸ் கோனா கெட் நியூ. ஆண்டவர் எல்லாவற்றிலும் ஒரு புதிய ஜேர்னியை, ஒரு நியூ ஸ்டார்ட்டை கொடுக்கறத இயேசுவின் நாமத்துல பாப்பீங்க. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு நியூ ஜேர்னியை கொடுக்கறப்ப ஆண்டவர் சொன்னாரு, you should come out of certain things. உன் தகப்பன் வீட்டை விட்டு நீ வெளியில வரணும். You should step out. இன்னைக்கு கர்த்தர் சில பேரோட பேசுறா, நீங்க சில விஷயத்துல இருந்து ஸ்டெப் அவுட் ஆகியே ஆகணும். இந்த மாதத்துல கர்த்தர் உங்களோட இடைப்படுறார். நீங்க சில விஷயத்துல ஸ்டெப் அவுட் ஆயிட்டீங்கன்னா, அது கர்த்தர் சொல்ற சில விஷயத்துல இருந்து நீங்க ஸ்டெப் அவுட் ஆயிட்டீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை புதிய சாப்டர் பார்க்க வைப்பேன். ஆபிரகாமோட லைஃப்ல ஆண்டவர் ஆபிரகாம ஸ்டெப் அவுட் பண்ண சொல்றப்ப, ஆபிரகாமோட வீட்டுல யாருமே அந்த மாதிரி ஸ்டெப் அவுட் பண்ணது இல்ல. ஆபிரகாமோட ரிலேட்டிவ்ஸ்ல, ஃப்ரெண்ட்ஸ்ல யாருமே அந்த மாதிரி கால் எடுத்து தைரியமே வைத்தது இல்ல. ஆனா அந்த நியூ சாப்டர்ல கர்த்தர் சொல்றாரு, நீ கர்த்தர் உங்களுக்கு நியூ சாப்டர் தரணும்னா நீங்க சில விஷயத்துல தைரியமா இறங்கி கால் வைக்கணும். ஆமென். திடமனதா இந்த காரியத்தை நடப்பி உத்தமனுக்கு கர்த்தர் துணை. நீங்க புதுசா ஸ்தலங்கள்ல கால்களை வைக்க போறீங்க. கர்த்தர் உங்க கால்களை மான் கால்களை போல மாற்றுவார். புதிய ஸ்தலங்கள்ல காலை நிறுத்த பண்ணுவாராக. உங்களுக்கு தெரியாத பாதைகள்ல கர்த்தர் உங்களை கொண்டு போவார். அதுதான் உங்களை நியூ பிகினிங்கும் நியூ சாப்டர்ஸ்க்கும் கொண்டு போவார். வசனம் சொல்லுது, அவன் குருடரை அவர்கள் அறியாத வழியில் நடத்தி, கர்த்தர் சார் தெரியாத வழியில் உங்களை நடத்துவார். அண்ட் நீங்க நியூ சாப்டர் இயேசுவின் நாமத்துல பாப்பீங்க. See you. God bless you all. இந்த PPL மினிஸ்ட்ரியோட இணைந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் இயேசு நாமத்துல bless பண்றேன். உங்க விதைகளை நான் bless பண்றேன், உங்க காணிக்கைகளை bless பண்றேன். உங்க ஜெபங்களுக்காக நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் இந்த ஜூன் மாதத்துல உங்க வாழ்க்கையில இதிலும் மேலானங்களை புதிய சாப்டர்ஸை கர்த்தர் பார்க்க வைப்பாராக. அதோட முக்கியமான காரியம், இந்த ஜூன் 14 ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்களும் உங்க பேர் என்ரோல் பண்ணிக்கோங்க. இன்னும் என்ரோல் பண்ணலாம், கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணிருங்க. God bless you. புதிய எல்லைய, புதிய பாதைய ஏசப்பா உனக்காக திறந்து வச்சாரு. மத்தவங்க பேசுறத கேட்காத நண்பா, ஏசப்பா உன் கூட முன்னேறதும்பா.